வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து மில்க் மைசூர் பாக் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டான மில்க் மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அந்த ரெசிபிக்கு போகலாம். இதோடைய டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அளவுகள்லாம் உங்களுக்கு புரியும். நான் இந்த ரெசிபி பண்ணும்போதே அதுக்கான அளவுகள்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸை இப்போ பாருங்கள். நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வீட்லேயே கடலைப்பருப்பை அரைச்சி நான் ஜெலிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், சாதாரண பால் பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒன்று சேர வரணும். இதுக்கு வந்து நெய் வந்து 1 கப்பு நான் இதில் சேர்க்குறேன். இதில் வந்து 3 கப்பு நெய் சேர்க்கணும். இப்போ நெய் எனக்கு அதிகமாக என்னால் செலவு பண்ண முடியாது அப்படி சொல்கிறவங்க 2 கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப்பு நெய் அப்படி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு நெய் வச்சு நான் இதெல்லாம் கலந்து விட்டுட்டேன். இது பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். இப்போ இந்த மைசூர் பாக் பண்ணணுன்னா அந்த பாத்திரமும் வந்து நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். நான் வந்து குக்கர் எடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் பேன் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி. நான் எந்த கப்பில் அளந்தனோ அதே கப்பில் தான் நான் அளக்கிறேன். இப்போ வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து இந்த கம்பி பதம் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நல்லா ஒரு தடவை கொஞ்சம் லைட்டாக திக்காக வந்தாலுமே போதும் அந்த சர்க்கரை பாகு. இப்போது அந்த நெய்யில் கரைச்சி விட்டுருக்க கடலை மாவை நான் இதில் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி கலக்கி விடணும். இந்த லைட்டாக அப்படி கலக்கி விட்டாலுமே போதும், கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டாலுமே எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். எல்லாம் நல்லா கலந்து விட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வருது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணும். அந்த நெய்யெலாம் உறிஞ்சிடுது பாருங்கள். இப்போ மறுபடியும் நெய் விடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமாக நம்ம அந்த கடலை மாவு இருக்குது பாருங்கள், அந்த நெய்யை உறிஞ்சிட்டு அந்த பபிள்ஸ் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரிக்கிட்டேவும் இருக்கணும். இப்போ வந்து 3வது தடவையாக நான் விடுறேன். கொஞ்சம் ஏலப்பொடியும் போடுறேன். இது எல்லாமே எப்படி இது ரெடி ஆகிடுது அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த ஓரம்லாம் அந்த நெய் வந்து கொப்பளிச்சுட்டு வெளியில் வரும். அப்புறம் இல்லாமல் இது வந்து நல்லா அல்வா பதத்துக்கும் வந்துடும். எல்லா நெய்யும் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஓரம்லாம் பாருங்கள், அந்த நெய் வந்து அப்படி கொப்பளிச்சுட்டு வருது பாருங்கள். இந்த டைமில் இந்த நீட்டான இந்த பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி நெய் தடவி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பபுள்ஸாக. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நான் இதில் சேர்த்துடுறேன். இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ட்ரே இருந்தால் கூட நல்லா ஹைட்டாக இருக்கிற ட்ரேயில் கூட நீங்கள் விடலாம். இது அப்படியே ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே விட்டுணும். இது கொஞ்சம் சில்லுன்னு ஆறணும். ஆறுற வரையும் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், அந்த ஓரத்தெல்லாம் நெய்லாம் எப்படி அந்த பேர்ன் ஆகி வருது பாருங்கள். இது உள்ள ஒரு கலர், வெளியில் ஒரு கலர் அப்படின்னு வரும். இது ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விடலாம். 5 மணி நேரம் ஆகிடுது. இது அப்படியே இப்படி கவிழ்த்தினாலுமே ஈஸியாக கவிழ்ந்து வந்துடும். இப்போ நான் இதை பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா அப்படியே நான் கட் பண்ணி நான் காட்டுறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ இது ஸ்மூத்தாக அந்த கத்தி இறங்குது பாருங்கள். நல்லா செம்மையாக வந்திருக்கு. அது கலர் பாருங்கள், உள்ள நல்ல ஒரு டார்க் கலர். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த மைசூர் பாக் பண்ணலாம். சில பேர் வந்து ஐயோ அந்த பாகு பதம் வரலை, இது கெட்டியாக, சில பேர் பண்ணால் ரொம்ப கெட்டியாலாம் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகாது. இது 100% வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான மில்க் மைசூர் பாக் ரெடி ஆகிடுது.
தேங்க்யூ.